அழ முடியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை தேவன் மறக்கவில்லை. சங்கீதம் 56:8. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நான் உங்களோடு சில நிமிடங்கள் பேச வந்திருக்கிறேன். சிறிது நேரம் என்னோடு மனம் விட்டு பேசுவீர்களா? அழுகை. எல்லாராலும் அழ முடியும் என்று இல்லை. சில வேதனைகள் கண்ணீராக வெளியே வருவதில்லை, மனதுக்குள் அப்படியே உறைந்து கிடக்கிறது. சிலர் கேட்பார்கள், ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று இருக்கிறது. அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. இன்று இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்காகத்தான் இந்த வசனம். என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துர்த்தியில் வையும். அவைகள் உம்முடைய புத்தகத்தில் இல்லையோ? சங்கீதம் 56:8. இந்த வசனத்தை எழுதிய தாவீது பல துன்பங்களை அனுபவித்தார். தனிமை, பயம், துரோகம், அவருக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் ஒரு பெரிய உண்மையை அறிந்திருக்கிறார். என் கண்ணீரை யாரும் கவனிக்காவிட்டாலும் தேவன் கவனிக்கிறார். இன்று நீங்கள் அழ முடியாமல் இருக்கலாம், கண்ணீர் வராமல் இருக்கலாம். அதனால் உங்கள் வேதனை தேவனுக்கு தெரியவில்லை என்று அர்த்தமல்ல. தேவன் கண்ணீரை மட்டுமல்ல, கண்ணீர் வராமல் நெஞ்சுக்குள் அடங்கிய வலியையும் பார்க்கிறார். நீங்கள் இரவில் தனியாக இருந்தாலும் உங்களுடன் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் அருகில் சாய்ந்து அழுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என் பிள்ளை, உன் பாரத்தை என்னிடம் கொடு, நான் உன்னை தாங்குவேன். இன்று உங்கள் இருதயம் தவிப்பினால் கல்லை போல கனமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? அந்த பாரத்தை இயேசுவின் பாதத்தில் வையுங்கள். மனிதர்கள் தர முடியாத ஆறுதலை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த இருண்ட நாட்களில் என்னை சுமந்து நடந்தது கர்த்தர்தான் என்று சாட்சியாக சொல்லுவீர்கள். இன்று அழ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, பேச முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு வார்த்தை கூட வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்கள் அமைதியை கூட தேவன் புரிந்து கொள்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மனதில் பாரத்தை சுமந்து அழ வேண்டும் என்று நினைத்து அழ முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும். சொல்ல முடியாத வேதனையை நீர் அறிவீர். அவர்களுடைய உள்ளத்தை உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும். உடைந்த மனதை குணமாக்கும். தனிமையில் இருப்பவர்களுக்கு நீரே அருகில் இருந்து ஆறுதல் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் இருதயத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். மனம் தளராதீர்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். சிறிது நேரம் என்னோடு நேரம் ஒதுக்கி பேசிய உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு ஆறுதல் தருவதற்காக உங்களை தேடி வரும். காட் பிளஸ் யூ.